புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இது உண்மையிலுமே இந்த நாள், இந்த நேரம் என்பது மிகவும் பரிசுத்தமானது. அதிலும் ஆண்டவரது பிரசன்னத்திற்கு முன்பாக முழந்தால் படியிட்டு அவரை பார்த்து ரசித்து ருசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என்பது நமது வாழ்விலே மீண்டும் கிடைக்காத நேரம். ஆண்டவரை மட்டும் உற்று நோக்குவோம். அவரது பிரசன்னத்தை நாம் ரசிப்போம், சுவைப்போம். அவரது பிரசன்னத்திற்குள்ளாக நாமும் மகிழ்ச்சியிலே அவரது அன்பிலே ஒன்றிணைவோம். நற்செய்தியில இன்னைக்கு அழகான பகுதி. அந்த குழந்தைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட இப்படி வராங்க. அந்த தடைகளை கூட அவர் அதட்டுகிறார். எல்லாம் என்கிட்ட வாங்க, இவங்க தான் வின்னரஸ். நம்ம எல்லாம் சின்ன சின்ன போட்டோஸ்ல பார்த்துருப்போம். அந்த குழந்தைகளும் இயேசுவும். அந்த குழந்தைகளுக்கு உட்கார்ந்திருக்கும் ஆண்டவரது மடி மீது அப்படியே இயேசு அணைத்து கொண்டிருப்பார். இயேசு அப்படியே அணைத்து கொண்டிருப்பார். அந்த குழந்தைகள்லாம் அப்படியே ஆண்டவரது மார்பு பக்கமாக இருப்பாங்க. ஆண்டவரது அந்த இதய துடிப்புகளை எல்லாம் ரசித்து கொண்டிருப்பார்கள். மேலுமாக அந்த இறுதி ராவுணவில ஒரு சின்ன ஒரு நிகழ்வு வரும். எல்லா சீடர்களும் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. இயேசுவினுடைய அன்பு சீடர் மட்டும் அப்படியே ஆண்டவரது இதயத்தின் பக்கமா அப்படியே சார்ந்து இருப்பார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நம்ம எல்லாம் அழைச்சிருக்காரு. நான் சொன்னல, நம்மளை எல்லாம் பெயர் சொல்லி கூட்டி வந்திருக்காருங்க. நீங்க சும்மா வந்து உட்கார்ந்தாலும் கூட, என் முயற்சியில வந்தாலும் கூட ஆண்டவர் விருப்பத்திற்கு இணங்கிதான் இங்க வந்திருக்கீங்க. எனவே அந்த ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார் அப்படின்னா, நமது உள்ளத்திற்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, நாம் எல்லாம் அவர் மடியில உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் அப்படியே அழக பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறோம். அவரது இதயத்திலே நாம் அப்படியே தலை சாய்த்து இருக்கிறோம். வேற என்ன பாக்கியம் வேணும் நமது வாழ்க்கையில? பிரியமானவர்களே, இது எல்லாமே ஒரு உணர்வின் அடிப்படையில் இருந்தாலும் நாம் அனுபவிக்க வேண்டும். ஆன்மீக அனுபவத்துக்குள்ளாக திளைக்க வேண்டும். அப்படியே ஆண்டவரை மட்டும் பார்த்தார். ஆண்டவரே, உமது பாதத்தை நான் உட்கார்ந்து இருக்கேன், உங்க மடியில உட்கார்ந்து இருக்கிறேன், உங்க மீது சாய்ந்து இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் என்று ஆண்டவரை ஆராதித்த வண்ணமாக, புகழ்ந்த வண்ணமாக எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன் என்ற பாடல் வழியாக ஆண்டவரை தொடர்ந்து புகழ்வோம். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நமது வாழ்வினுடைய இதய தீபம் இவர் எப்படி சொல்றது, எல்லா நேரமும் எனக்கு ஒளி கொடுக்கிறவர், எனக்கு ஆற்றல் கொடுக்க, சக்தி கொடுக்கவர். நான் எப்பெல்லாம் தடுமா இருக்கிறனோ அப்பெல்லாம் என் கரை பிடிக்கிறார், என் பாதையை மீண்டும் செம்மையாக்குகிறார், எனக்கு வழித்தடத்தை எல்லாம் புனிதப்படுத்துகிறார். இந்த இதய தீபம் இரக்கத்தினுடைய சிகரம். நம்ம தோற்று போனாலும் துவண்டு போனாலும் கலங்காதே மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தேற்றக்கூடிய தெய்வம்.
இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. பிரியமானவர்களே, ஆண்டவரை பார்த்து பார்த்து ரசிக்கணும். திருப்பாடல் சொல்வது, ஆண்டவரை உற்று நோக்கிய மகிழ்ச்சியால் விழுந்தார்கள். அவரை பார்க்கிறவங்க எல்லாம் எல்லாமே அவமானத்துக்கு உட்பட்டவர்களா யாரும் நினைக்கல. அவங்க பார்த்தவர்ல ஆண்டவரை உற்று நோக்கி எல்லாம் பிழைத்துக் கொண்டார்கள். ஆண்டவரை பார்த்தவங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சக்கையை என்ன செஞ்சாரு, அப்படியே ஓடி போய் கஷ்டப்பட்டு மரத்துல ஏறி ஆண்டவரை பார்த்தாரு, மீட்பை பெற்றுக் கொண்டார். ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது நமது கண்களை திறந்து உற்று நோக்கி, ஆண்டவரே நீதான் என் தெய்வம், பார்த்து ருசிக்கிற நான் என் வாழ்க்கையில சந்தோஷத்தை பரவசத்தை பெற்றுக் கொண்டேன். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் என்று நற்செய்தி பெயர் 2 சொன்னேன். இறை திட்டம், இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தை ஆண்டவர் நம்ம எல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்க, என் மகனே மகளே பெயர் சொல்லி அழைக்கிற, உள்ளங்களை பொறுத்து வச்சிருக்கிற, நம்ம எல்லாம் சுமந்து இருக்கிற, தோள்களை சுமந்து இருக்கிற பிரியமானவர்களே, ஆண்டவரது குரலுக்கு, அவரது வார்த்தைக்கு செவிமடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல மேய்ப்பனாக அவரது குரலை கேட்டு நாளும் பின்தொடர்ந்து அவர் தோளில் அமர்ந்து கவலையை மறந்து நமது வாழ்க்கையில நிம்மதியா பயணம் செய்ய அழைக்கிறார். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின்தொடர்வே. சேர்ந்து, நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசுராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி
அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவரது பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய நாம், அவரை ரசிக்கிற நாம், அவரது அன்பை உணர்கிற நாம், அவரது பிரசன்னத்தில் மூழ்கி இருக்கிற நாம் ஆண்டவர் அப்படியே போற்றுவோமா? வாய் திறந்து ஜெபிப்போம், அவரது புகழை பாடுவோம். நம்ம வாய் திறந்து ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம், அவரை நோக்கி பேசுகின்ற போதெல்லாம் அவர் நமது குரலை கேட்பார், நமது குரலை கேட்பார். பாடி துதிச்சோம், ஆண்டவரே நீங்க கூப்பிடுகின்ற போதெல்லாம் உங்க குரலை கேட்டு வருவோம் நம்ம சொல்லியிருக்கோம். நமது குரலை எழுப்பி ஆண்டவரை புகழ்வோம். நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டியதே நன்றி தான், நன்றி மட்டும்தான். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுவோம், நன்றி, தேங்க்யூ 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 மட்டும் சொல்லுங்க, தப்பு இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எல்லா குணத்தையும் பெற்றுக்கொண்டவங்க திரும்பி நன்றி சொன்னாங்களான்னு எதிர்பார்த்தாரு. அந்த 10 தொழுநோயாளருடைய ஓமை, அந்த சுகம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு, 10 பேர் அந்த சுகத்தை பெற்றாங்க, ஒருத்த மட்டும் திரும்பி வந்தார், மீதி 9 பேர் கேள்வி கேட்டார். பிரியமானவர்களே, நாம் எல்லாம் அவரது பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம், நாம் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எல்லாம் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அப்படி வாய் திறந்து, யாரும் பக்கத்துல பார்க்கலாம் யோசிக்க தேவையில்லை. ஆண்டவரும் நானும் மட்டும்தான் பேசுறேங்க, ஆண்டவரும் நானும், எனக்கும் ஆண்டவருக்கான உறவு, பக்கத்துல யாரும் இல்லை, எல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஆண்டவரை மட்டும் பார்த்து ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, நற்கனி நாதரே, இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. இதோ எங்களை பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறேன், இந்த மேலான கிருபைக்காக நன்றி. இதோ எங்கள் வாழ்விலே பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன், அந்த மேலான பாசத்திற்காக நன்றி, வழி நடத்துதலுக்காக நன்றி. அன்பு ஆண்டவரே, பல்வேறு கவலைகளின் மத்தியிலே எங்களை தேற்றி வருகிறே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளுமே எங்கள் பணிகளிலே தொடங்குகின்ற பொழுதும், எங்கள் பணிகளை செய்கின்ற பொழுதிலும் ஆற்றலை கொடுக்கிறேன், அபிஷேகத்தை கொடுக்கிறேன், திறமையை கொடுக்கிறேன், அறிவை கொடுக்கிறேன், உற்சாகத்தை கொடுக்கிறேன். எங்களை பெயர் சொல்லி எங்களை எப்பொழுதும் துவண்டு போகாமல் நாங்கள் எப்பொழுதும் உற்சாகத்தோட, நலத்தோட, சுகத்தோட வாழக்கூடிய கிருபையை கொடுக்கிறீங்க. அன்பு ஆண்டவரே, உமது புகழை பாடுகிறேன் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில பங்கெடுக்கின்ற பொழுதெல்லாம் இறைவார்த்தையின் வழியாக எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க, உமது ஆறுதலால் எங்களை தேய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எங்களை மீண்டும் மீண்டுமாக தட்டி கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. உமது தொடுதலை உணர்கிறேன், உமது பிரசன்னத்தை உணர்கிறேன். அன்பு ஆண்டவரே, நீ எங்க கரம் பிடிச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு எல்லா ஆறுதல் சொல்லிட்டே இருக்கிறீங்க. கவலைப்படாதே, நீ சுமக்கின்ற சுமைகளும் சிலுவைகளிலும் நானும் சுமந்திருக்கிறேன் என்று எங்களை தேய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. அன்பு ஆண்டவரே, உமது நேசத்திற்காக நன்றி, உமது பாசத்திற்காக நன்றி, உமது வழிகாட்டுதலுக்காக நன்றி, உமது அன்பிற்காக நன்றி, இறை வார்த்தைக்காக நன்றி, எங்களை அழைத்தமைக்காக நன்றி, எங்கள் வாழ்வை தேற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி, எங்களது அபிஷேகம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. இதோ ஆலோசகராக, எங்களுக்கு நண்பராக, நல்ல மேய்ப்பராக, உற்ற துணையாக, தோழனாக, எங்களுக்கு தோள் கொடுப்பவராக, எங்களை கண்ணீரை துடைப்பவராக, எங்களுக்கு உயிர் மூச்சை கொடுப்பவராக, அனைத்துமாக அன்பு ஆண்டவரே, நீரே எங்கள் வாழ்வில் நிறைந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உமது மேலான கிருபையை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை சரணடைகிறோம். எங்கள் உச்சம் தலைமுறை உள்ள காதலை அன்பு ஆண்டவரே எல்லாத்தையும் உங்க பாதத்துல வைத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களது புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்க ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க. இதோ நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளும், எங்கள் மனதுக்குள்ளாக இருக்கின்ற வார்த்தைகளும் உமது மாட்சியை மேன்மைப்படுத்தாது. ஆனாலும் கூட அன்பு ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபிங்களும், இதோ இந்த பிரசங்களும், நாங்கள் இங்க தேடி வந்திருக்கின்ற இந்த நம்பிக்கையுமே எங்கள் வாழ்வை பலப்படுத்துவதற்காக என்கின்ற அந்த ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த ஒரு ஃபெய்த்துக்காக மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்கள் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கை உயர்த்தி சொல்லுமா, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். praise you ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அவரது பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரு தாயின் கருவறைக்குள்ளாக இருக்கிற அந்த ஒரு பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து பார்க்கணும். ஜஸ்ட் ஃபீல், அந்த ஒரு உணர்வு மட்டும் தேவை.
நம்ம எல்லாம் ஒரு ஒரு நோக்கத்திற்காக, நமது வாழ்வினுடைய மேம்பாட்டுக்காக, ஒரு நலனுக்காக, எனது வாழ்வினுடைய ஒரு நம்பிக்கையை மேம்படுத்துவதற்காக நாம எல்லாம் தினமும் வந்துட்டே இருக்கோம். இது வாழ்வினுடைய தொடர் பயணம். அதான் சொல்றாங்க, இந்த யூபிலி ஆண்டுல எதிர்நோக்கின் திரு பயணிகள். எதிர்நோக்கின் அப்படியே அங்க நிக்கல, பயணிகள். ஒவ்வொரு நாளும் நம்ம பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எமது பயணம் நிக்கல, விண்ணகத்துக்கு போய் சேர வரைக்கும் நமது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமது வீட்டில் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். நமது இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள். ஒரு நாள் ஜெபிச்சா பத்தாது. இந்த நாள் ஆண்டவர் இன்னைக்கு போதும், இன்னைக்கு பெட்ரோல் போட்டுக்க, நாளைக்கு இது முடிய வைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நினைக்கின்ற போதெல்லாம், ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம், பயணம் போகுதெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, அப்படியே ஜெபிச்சுட்டே வரணும், ஜெபிச்சுட்டே போகணும். நமது வாழ்வு ஆண்டவரால் இயக்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதுதான் இறைவனது ஆசி, இதுதான் இறைவனது ஆசீர்வாதம். நம்ம எப்ப இந்த நம்பிக்கை வாழ்வியல உள்ள வாழ்றோமோ, ஆண்டவரது அழைப்பிற்குள்ளாக வாழ்கிறோமோ, ஆண்டவரது திட்டத்திற்குள்ளாக வாழ்கிறோமோ, அப்பொழுது எல்லாம் ஆண்டவர் நலங்களை நாம் அப்படி சுவைத்துக் கொண்டே இருப்போம், சுவைத்துக் கொண்டே இருப்போம். எனவே நம்மளை பார்த்து அழைத்த தெய்வம் நம்மள்கிட்ட எதிர்பார்ப்பது தான். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அந்த மீகா புத்தகத்துல படிப்போம், 8வது அதிகாரம் 6. ஓ மானிடா, நல்லது எது என உனக்கு காட்டி இருக்கிறாரே, நேர்மையோடு நடப்பதையும் உனக்கு கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதை தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார்? அதை பற்றி பாருங்க, நல்லா அருமையான வசனம். ஒவ்வொரு நாளும் நம்மளை கேள்வி கேட்கக்கூடிய அந்த இறைவார்த்தை, ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கிறாரே, நேர்மையோடு நடப்பதையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதை தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் எதிர்பார்ப்பதுதான் நம்பிக்கை வாழ்வு. நம்பி வாழ், என் திட்டத்திற்குள்ளவா, இறைவார்த்தை ஏற்றுவாள். பிரியமானவர்களே, இந்த இறை திட்டத்திற்கல்லாக வாழ்வதற்கு நாம் ஆண்டவர்கிட்ட நம்ம மீண்டும் ஒப்பு கொடுப்போம். அவர் தாய் போல நம்ம தேற்றக்கூடியவர், தந்தை போல தேற்றக்கூடியவர். சொன்னல முன்னாடி, தாயும் தந்தையுமாக, அம்மையும் அப்பனுமாக நமது வாழ்வில கலந்திருக்கிறார். நமக்கு எல்லாரும் செல்ல பிள்ளைகள், ஆண்டவரின் செல்ல பிள்ளைகள். நான் அம்மா புள்ள அப்பா புள்ள கிடையாது, நான் கடவுளின் பிள்ளை. அதுல பெருமை கொள்ள வேண்டும். நான் இயேசுவினுடைய நண்பன், ஆவியர் உனக்குள்ளாக இருக்கிறார், நான் கடவுளால் இயக்கப்படுகிறேன். இந்த நம்பிக்கை வாழ்வுதான் நமக்கு தேவை. எனவே மீண்டுமாக நமது மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகள், நமது மனதில் இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பதறிக்க. மனித பலவீனங்கள் வாழ்க்கையில் உண்டுதாங்க, அது கண்டிப்பா இருக்குதான் செய்யும். எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய காயங்கள், வலிகள் எல்லாம் அவங்களுக்கு தான். நமது வலியை நம்ம அடுத்தவங்க நினைச்சு பார்க்க முடியாது. என் வலி எனக்கு மட்டும்தான், என் கஷ்டம் எனக்கு மட்டும்தான், என் கடன் தொல்லை எனக்கு தான். அதே போல என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எனக்கு மட்டும்தான். கணவனுக்கு மனவுக்குள்ள பல்வேறு பிணக்குகள் இருக்கலாம், உறவு விரிசல் இருக்கலாம், எல்லாம் நமக்கு பார்த்தாதான் தெரியும். சொல்ல முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத வேதனைகள். இதெல்லாம் எங்க போய் சொல்றது, எங்க டெபாசிட் பண்றது? என் கவலையை டெபாசிட் பண்றதுக்கு உலகமே கொள்ளாது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடலாம். ஒரு கணம் ஆண்டவர் சிலுவை மட்டும் யோசிச்சுப்பாங்க, சிலுவை மட்டும் யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம துன்பம், நமது கவலை எல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் கூட இந்த உறவுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அது பிரச்சனை தான். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாதை இறக்கி வைப்போம். ஆண்டவர் பாதம் இறக்கி வைத்தவர்களாக, ஆண்டவரே, நீர் என் தாயாக தந்தையாக இருக்கிறேன், நீரை தேற்றுபவராக இருக்கிறேன். உமது இரக்கம் தேவை, உமது தெய்வீகம் தேவை. எல்லா நாளும் எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடிக்க அன்பு ஆண்டவரே, நாங்கள் எங்கள் நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்த உமது ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. நான் ஆசைப்படுறேன், ஆனா செயல்ல மட்டும் இதோ கொஞ்சம் முடியாம மாட்டேன். அது எங்கேயோ ஒருவேளை உலகத்தனமான அடிமைத்தனங்கள்ல இருந்து என்னை ஆள்வதோ என்ற பயம் கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, நம்ம எப்ப ஆண்டவர்கிட்ட நமது கவலை விட்டுறோமோ, ஆண்டவர் நமக்காக எல்லாத்துக்கும் வந்துடுவார். அவர் நீ சும்மா இரு, ஆண்டவர் உனக்காக போரிடுவார். நம்ம எல்லாம் சும்மா இருக்கணும். ஆண்டவர் பக்கம் அந்த பக்கம் நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுட்டு ஆண்டவரை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொன்னா கேட்க மாட்டார். ஆண்டவரது பக்கம் நின்றால் போதும், அவர் நமக்காக போரிடுவார். ஆண்டவர் சார்ந்திருந்தால் போதும், எல்லாம் பார்த்துக்குவார். பிரியமானவர்களே, நமது வாழ்வில ஆன்மீக வாழ்வு, அந்த ஆன்மீக பலம் என்பது நமது வாழ்வு, இந்த உலக வாழ்வில் செய்யக்கூடிய எல்லா பணிகளுக்கும் அது எப்படி சொல்றது, பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். அது மிகப்பெரிய ஃபியூயல். எல்லா வேலையும் செய்வதற்கான ஆற்றலை அது கொடுக்கும்.
எனவே ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கிறேன். தாய் போல தேற்றக்கூடிய நீர், தந்தை போல இருக்கக்கூடிய நீர், இதோ உமது பாதத்தில் என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் என்று இந்த பாடல் வழியாக நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அதன் பின்பாக எழுந்து நின்று நாம் ஒரு அபிஷேக ஜெபம் செய்து இந்த இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என்னேசையா, உம்மை போல புரிந்து கொள்ளும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. நம்ம வாழ்வின் கலையெல்லாம் அப்படிதான், பனி போல உருகிறோம். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. இதை மட்டும் பாடுவோம். நீ போதும் என் வாழ்விலே, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. பிரியமானவர்களே, ஆண்டவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில எப்பயுமே கலந்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை மட்டும் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த நம்பிக்கை தகுந்த வாழ்வு நம்மிடம் இருந்தோம்னா, அந்த இறை வார்த்தையினுடைய இறை திட்டத்தினுடைய ஆசீர்வாதம் நமது வாழ்வில வெளிப்படுது அப்படின்னா, நம்ம எதற்கும் கலங்க தேவையில்லை, எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அந்த உண்மை மட்டும் புரிந்தவர்களாக நாம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவரை பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் மட்டும் ஆண்டவரை பார்த்து, நம்ம எதுக்காக இங்க வந்தோம், எதுக்காக ஆண்டவர் நம்ம கூட்டிருக்கார், மீண்டும் அபிஷேகம் செய்யறார், நம்மளே தெரிந்தெடுத்திருக்கிறார், அர்ச்சிக்கிறார், புனிதப்படுத்துகிறார், நமது வாழ்வினுடைய தேவைகளை அவரை எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். எதுக்காக வந்தோம் அவர்கிட்ட மட்டும் நீ அப்படியே ஒரு நிமிஷம் பேசுவோம். மனசுக்குள்ள பேசுங்க, அவரை மட்டும் பார்த்து பேசுங்க, நினைங்க போதும். நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. நற்செய்தியில அந்த நம்பிக்கை வெளிப்படுத்துவாங்க. நம்பிக்கையை வெளிப்படுத்தின உடனே ஆண்டவரே எனக்கு தேவை, உன் நம்பிக்கை உன குணமாக்கிச்சு. நம்பிக்கையோடு அந்த உணர்வோடு ஆண்டவர் பாதம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தேவைகள், வேண்டல்கள், ஜெபங்கள், வலிகள், வருத்தங்கள், வியாதிகள், துன்பங்கள், சோர்வுகள், குழந்தைகளாம் நல்லா படிக்கணும், இவருக்கெல்லாம் எக்ஸாம் டைம், எல்லாத்துக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். ஐயோ இந்த டிவி பார்த்துட்டு இருக்கானே, இன்னும் செல்லு கடுமையா இருக்கானே, சொல்றதை கேட்க மாட்டேன், எல்லாத்தையும் வைங்க, அவர் பார்த்துக்குவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசுவோம். பிரியமானவர்களே, இப்படி எழுந்து நிற்போமா? அப்படியே எழுந்து நிற்போம். முடிஞ்சவங்க சரி இல்லை உட்கார்ந்துதான் அப்படின்னு நினைச்சா உட்காந்துக்கோங்க. முடிஞ்சவங்க எழுந்து நிற்போம். ஆண்டவரை மட்டும் பார்த்துக்கிறவர்களாக சின்ன ஒரு ஜெபம் விடுவோம். ஆண்டவர் நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும், ஆண்டவர் ஆற்றில் நம்மை தொட வேண்டும். அந்த லூர்து நகரில் நடந்த அந்த அற்புதத்தை சொன்னேன். ஆண்டவர் என்ன என்னை தொடலையே அப்படின்னு நம்பிக்கையோடு, ஆண்டவரே இதை குணப்படுத்திட்டு போங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவர் பேசுறார். அந்த பாலகனுடைய கள்ளம் கபடமற்ற ஒரு தெளிந்த ஒரு நம்பிக்கை அப்படியே அவனை குணப்படுத்துது. அந்த கள்ளம் கபடமற்ற தெளிந்த நம்பிக்கையை ஆண்டவர் பாதம் வைத்து ஜெபிப்போம்.
கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். இந்த வல்லமை தேவை தேவா, உமது ஆற்றல் தேவை, உமது வழித்துணை தேவை, உமது பிரசனம் தேவை, இன்றே தேவை, இப்ப தேவை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட உணர்ந்து பாடி நாம் சிறிய ஜெபத்தோடு அபிஷேக ஜெபத்தோடு நாம் ஆண்டவரது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போதாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போதாரும் தேவா. கரம் மிதிச்சு அப்படியே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஆற்றலுக்காக அபிஷேகத்திற்காக ஜெபிப்போமா. எங்களை அன்பு ஆண்டவரே, உமது ஆசிரியருக்காக நாங்கள் வாஞ்சையோடு நிற்கிறோம் ஆண்டவரே, கரம் மிதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உமது தெய்வீக கரம் எங்களை தொட வேண்டும். இதோ உமது ஆற்றல் எங்களை உள்ளத்துல இருக்க வேண்டும், எங்கள் வாழ்வில் இருக்க வேண்டும். இதோ நாங்கள் சோர்வற்று இருக்கிறோம், நாங்கள் தவித்திருக்கிறோம், மனித பலவீனங்களை கொண்டு இருக்கிறோம். இதோ எங்கள் வாழ்விலே பல்வேறு போராட்டங்கள் இருக்குது, தோல்விகள் இருக்குது, சறுக்கல் இருக்குது, வீழ்ச்சிகள் இருக்குது. அன்பு ஆண்டவரே, உமது வழித்துணை தேவை. நாங்கள் உன் பக்கமாக சார்ந்து வாழ வேண்டும், நாங்கள் உன் பக்கமாக நின்று வாழ வேண்டும். நீங்கள் எங்களுக்காக போரிட வேண்டும். இதோ எங்களை தொட வேண்டும், உமது அபிஷேக கரம் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். அன்பு ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, இதோ இந்த மலையிலே ஏறி வந்திருக்கிறோம், அன்னையினுடைய இடத்துல இருக்கிறோம். எங்கள் வாழ்வானது நம்பிக்கையினால் நங்கூரமாக வைராக்கி உணர்வோடு இருக்க வேண்டும். எங்களை தொடுங்கள் ஆண்டவரே, எங்களை தொடுங்கள் ஆண்டவரே. உமது இறை பிரசன்னம் எங்களை மேவ வேண்டும், உமது இறை பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். அன்பு ஆண்டவரே, உமது வல்லமை எங்களுக்கு தேவை, உமது வல்லமை எங்களுக்கு தேவை, உமது கிருபை எங்களுக்கு தேவை, உமது அருள் எங்களுக்கு தேவை, உமது அன்பு எங்களுக்கு தேவை. இதோ உமது அன்பின் வழியாக நீர் கொடுத்த அன்பு கட்டளை நாங்கள் வாழ்வாக்க உமது அன்பினுடைய மிகுதியான ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. அன்பு ஆண்டவரே, இதோ எங்கள் தேவைகளை ஒரு பாதம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அதோ நீர் எங்களுக்கு தேற்றுகிற தெய்வமாக, எங்கள் வாழ்விலே பல்வேறு உற்சாகங்களை தருகின்ற தெய்வமாக இருக்கிறேன். அன்பு ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் நீரே அகற்றுவீராக, கவலைகளை எல்லாம் அகற்றுவீராக, கண்ணீர்களை எல்லாம் துடைத்து போடுவீராக, கண்ணீர்கள் எல்லாம் துடைத்து போடுவீராக. இதோ எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய விரிசல்களை, அன்பு ஆண்டவரே, சொல்ல முடியாத வேதனைகளை எல்லாம் வைக்கிறோம், குணப்படுத்துவீராக, உறவுகளை இணைப்பீராக, ஒற்றுமையை கொடுப்பீராக. அன்பின் ஆவியானவரே, அசைவாடுகிறவரே, இதோ எங்களை மேவுகிறவரே, இதோ உமது அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்கள் ஆண்டவரே, உமது கொடைகளால் எங்களை நிரப்புங்கள் ஆண்டவரே, உமது கனிகளால் எங்களை நிரப்புங்கள் ஆண்டவரே. ஞானத்தோடும் அறிவோடும் புத்தி கூர்மையோடும் நீர் கொடுத்த ஆசீர்வாத கிணங்க வாழ்க்கையை நடத்த எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ நாங்கள் வாழ்கின்ற வாழ்வு, இதோ எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நாங்கள் செய்யக்கூடிய பணிகளை ஆசீர்வதிங்க, எங்கள் பயணங்களை ஆசீர்வதிங்க, நாங்கள் வீட்டுல செய்யக்கூடிய எங்கள் வீட்டை நாலு புறமும் ஆசீர்வதிங்க. எந்த ஒரு தீவினையும் அணுகாதபடிக்கு எங்களை புடமிடுங்க. அன்பு ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஞானத்தோடு வளருவதற்கான படிக்கக்கூடிய ஆற்றலை, ஞானத்தை, தெய்வீகத்தை தருவீங்க. அன்பு ஆண்டவரை, எப்படி இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் அரவணைத்தீர்களோ அதே போல எங்கள் குழந்தைகள் எல்லாம் உமது தெய்வீகத்தால், உமது ஞானத்தால் அரவணைக்கப்பட வேண்டும். இதோ படிக்கின்ற குழந்தைகள், தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ ஞானத்தால் நிரப்புங்கள் ஆண்டவரே. இதோ இந்த உலக மாய கவர்ச்சிக்கு அடிமையாகாமல், இந்த செல்போன் எல்லா தீய எண்ணங்களுக்கும் அடிமையாகாமல், தீவினைக்கு அடிமையாகாமல், அவங்க விடுதலை பெற்ற மக்களாக, அபிஷேகம் பெற்ற மக்களாக, அபிஷேகம் பெற்ற குழந்தைகளாக, உமது இதயத்தினுடைய துடிப்பை உணரக்கூடிய மக்களாக, உமது இதயத்தை சார்ந்து வாழக்கூடிய குழந்தைகளாக அவர்கள் இருப்பதற்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ குடும்பத்துக்கு, இதோ இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதியும், இளைஞர்களை ஆசீர்வதியும், அவர்கள் எதிர்கொள்கின்ற அத்தனை விதமான முயற்சியும் அன்பு ஆண்டவரே நீரே தொட்டு வழிநடத்துவீராக, கரம் பிடித்து வழிநடத்துவீராக, அந்த பசுமையான நீரோட்டத்திற்கு அழைத்து செல்வீராக, பேறு பெற்ற வாழ்க்கைக்குள்ளாக அழைத்து செல்வீராக. அன்பு ஆண்டவரே, உமது கிருபை தேவை, உமது ஆசீர்வாதம் தேவை. நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் அன்பு ஆண்டவரே. உமது வற்றாத ஜீவ ஊற்றாக எங்களே
உருவாக்குவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை தொடுவீராக. அன்பு ஆண்டவரே, நீர் எங்களை தொட்டு கொண்டிருக்கிறேன். உமது ஆசீர்வாதம் எங்கள் மீது பட்டு கொண்டிருக்கிறது. இதோ இந்த மலையில் என்று நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தைகள், எங்கள் உணர்வுகள் அத்தனையும் நீர் அறிந்து கொண்டிருக்கிறேன். அன்பு ஆண்டவரே, அத்தனைக்கு நீ செவி கொடுப்பதற்காக நன்றி கூறுகிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உள்ளூர நம்புகிறோம். எங்களுக்கு அபிஷேகத்தை, சுகத்தை, எங்கள் உறவை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்கிறோம். அன்பு ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமது தொடுதலுக்காக நன்றி இயேசுவே. உமது அபிஷேகத்திற்காக நன்றி இயேசுவே. உமது அபிஷேகத்திற்காக நன்றி. உமது அர்ச்சிப்பிற்காக நன்றி. எங்கள் வாழ்வினுடைய பயணத்தை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இதோ எங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளை நீ அறிந்ததற்காக நன்றி. அவற்றை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. தூய ஆவியானவரே, புது படைப்பினுடைய ஆவியானவரே, எங்களை புது படைப்பாக, புது பலம் கொண்ட மனிதர்களாக மாற்றுகிறேன். எங்கள் பலவீனங்களை எல்லாம் எடுத்து போடுகிறேன். நாங்கள் அறிகிறோம், இதோ எங்கள்கிட்ட இருக்கிற தீவினைகள் எல்லாம் மறைகிறது. உமது ஆற்றல் எங்களுக்குள்ளாக பாய்கிறது. இதோ எங்கள் இரத்த நாளங்கள் அத்தனையும் புது படைப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. எங்களை அன்பு ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ எங்கள் வாழ்வில் மாற்றக்கூடிய அந்த தீவினைகள், எண்ணங்களை அன்பு ஆண்டவரே, நீ எங்களுக்குள்ள எல்லாம் புது படைப்பாக மாற்றி அந்த தீவினைகள் எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறேன். இதோ எங்கள் சிந்தனைகளை எல்லாம் பலப்படுத்துகிறீர், துரிதப்படுத்துகிறீர். அன்பு ஆண்டவரே, நாங்கள் என்னாலும் உமக்கே ஊழியம் புரிய, என்னாலும் உமது இறை திட்டத்திற்குள்ளாக வாழ, என்னாலும் இறை வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மேலுமாக எங்கள் வாழ்விலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விருப்பங்களையும் உமது பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் நற்கருணை ஆண்டவரே, ஆமென். முழந்தால் படியிட்டு இறையாசிர் பெறுவோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதா அவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கம் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல், திருரத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம்.